நம்மோடு முன்னாள் இராணுவ அதிகாரி மேஜர் மதன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த சுற்றுலா பயணிகளை மட்டும் குறிவைத்து கொல்லப்படலை, அதில் கடற்படை அதிகாரி ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கார், உளவு ஐபிஎனுடைய அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சு சுற்றுலா பயணிகளும் அச்சுறுத்தணும், பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரிகள் அவர்களையும் கொல்லணுங்கிற ஒரு துல்லிய நோக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த திட்டமிட்ட தாக்குதல் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரும் தாக்குதல் நடந்திருக்கு. அவர்களுடைய இலக்கு நோக்கம் என்னவாக இருக்கு? நம்ம இராணுவம் அடுத்து என்ன செய்ய போகுது? நம்மளுடைய பேனலிஸ்ட் இதை பத்தி ஒரு டீட்டெயிலா பேசியிருக்காங்க. பட் என்னுடைய கருத்துக்களை சொல்றேன். இதோடைய திட்டமிடல், இதோடைய கரு அப்படின்றது பாவல்பூர், பாகிஸ்தான், பஞ்சாப் மாகாணம் பாவல்பூர் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைமையகம். அதோடைய சேட்டலைட் இமேஜரி எல்லாம் கூட இருக்கு. இதோடைய திட்டமிடல், இதோடைய மைய கரு அப்படின்றது. அதன் பிறகு இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகள் 4 மிருகங்கள்ல 2 பேர் இப்ப கொல்லப்பட்டிருக்காங்க. பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னும் 2 பேர் அப்படின்றது இன்னும் சில மணித்துளிகள்ல அவங்களும் கொல்லப்படுவாங்க. இதுல மாற்று கருத்தே இருந்தான். இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகள் சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்க பாகிஸ்தானிகள் அப்படின்றத தாண்டி பாகிஸ்தானுடைய கமாண்டோ படைப்பிரிவா இருக்கக்கூடிய SSG, ஸ்பெஷல் சர்வீசஸ் குரூப், அந்த படைப்பிரிவை சேர்ந்த கமாண்டோக்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஸ்டைல் ஆஃப் ஆபரேஷன், இதை எந்த அளவுக்கு பண்றாங்க, இதெல்லாம் சாதாரண ஒரு தீவிரவாதிகளால பண்ண முடியாது. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய பயிற்சிகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி வேலை இருக்கு. அதுக்கான தேர்ந்த அந்த ராணுவ பயிற்சி பெற்ற சில ஆட்களை தான் அவங்க இங்க அமைச்சிருக்காங்க. இப்ப இது ரெண்டுமே ஏன் டைமிங் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவுடைய துணை அதிபர் இப்ப இருந்தாரு, இப்ப இருக்காரு, நாட்டுல இருக்காரு. இதற்கு முன்னாடி பில் கிளின்டன் வந்த போது 6 சீக்கியர்களை இதே மாதிரி கொண்டாங்க. அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் லாகூர் பஸ் பயணத்தை எடுத்துட்டு போகும்போது அன்னைக்கும் இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்துச்சு. 13 இந்துக்கள் கொல்லப்பட்டாங்க. சோ இந்த இடத்துல அவங்க டூரிஸ்ட் தாக்குதல் அப்படின்றத விட இது குறிப்பா இந்துக்கள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல். இதை ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 2வது, இந்த தாக்குதலுக்கு என்ன பண்ண முடியும், ராணுவம் ஏன் பாதுகாப்பு இல்லை, ஒரு அடிப்படை புரிதலுக்காக சொல்றேன் நம்ம நேயர்களுக்காக. அங்க இருக்கக்கூடிய நகரங்கள்ல ராணுவம் ஆபரேட் பண்ண மாட்டாங்க, அதற்கான விதி இல்லை. நகரத்தோடைய பாதுகாப்பு, மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய சிட்டிஸ், நீங்க ஸ்ரீநகர் போனீங்கனாலும் சரி, அதோடைய பாதுகாப்பு ஜம்மு காஷ்மீரோட காவல்துறை மற்றும் CRPF கையில இருக்கு. நகரங்களை விட்டு உயரிய மலைப்பகுதிகள், அங்கதான் ராணுவம் இருக்கும். எல்லை பகுதிகள்ல ராணுவம் இருக்கும். இது ரொம்ப உள்ள இருக்கக்கூடிய எல்லையில இருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது. இந்த குறிப்பிட்ட இடத்த அவங்க தேர்ந்தெடுத்ததுக்கான ரீசன் சுத்தி இருக்கக்கூடிய காட்டு பகுதி. ஒரு 100 மீட்டர் தாண்டி அவங்க தப்பிச்சு ஓடுனாங்கன்னா அவங்களை பிடிக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ஷூட் அண்ட் ஸ்கூட் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு உள்ளுக்குள்ள நிறைய உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. இதுல இருக்க உள்ள லோக்கல் சப்போர்ட் அப்படின்றது மிகப்பெரிய லெவல்ல இருக்கு. 7 IBயோடைய அதிகாரிகள், இன்டெலிஜென்ஸ் பீரோடைய 7 அதிகாரிகள் அவங்க ஒரு LTC லீவ்ல போறாங்க. இந்த இடத்துக்கு போகும் பொழுது அப்ப IBயோட ரிப்போர்ட் என்னவா இருக்கும்? இப்ப பொதுமக்களுக்கு இந்த இடத்துக்கு போலாம் வேணாமான்னு சொல்லி டிராவல் பேசியை கொடுக்கறது அரசாங்கம், அரசாங்கத்துக்கு அந்த அறிவை கொடுக்கறது IB. அப்ப நம்ம இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை மறைச்சிட்டு இங்க பேச முடியும். 7 அதிகாரிகள் குடும்பத்தோட அங்க போறாங்க. அவங்களோட அடையாள அட்டைகள் செக் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு கடற்படை அதிகாரி அங்க போறாரு. அப்ப அந்த ரிசார்ட் இருக்கக்கூடிய கெஸ்ட் லிஸ்ட் அதை யார் கொடுத்திருப்பாங்கன்ற கேள்விகள் இப்ப எழுது. நிச்சயமா அதற்கான எண்ணெய் விசாரணை போகும். இதற்கான அக்கௌண்டபிலிட்டி நிச்சயமா வேணும். இது ஜஸ்ட் இது ஒரு தாக்குதல், நம்ம பதில் தாக்குதல் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. உளவுத்துறை, இந்தியாவுடைய உளவுத்துறை இப்ப விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இத இவ்வளவு பெரிய ஸ்கேல் ஆஃப் அட்டாக்க அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களோட அதிகாரிகளே போய் அங்க தங்குறாங்க அப்படின்னா இதை விட ஒரு தவறான முன்னுதாரணம் எதுவுமே இருக்கு. இப்போ பதில் தாக்குதல் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? நிச்சயமா இத எடுத்துட்டு போனோம், இதுக்கான கன்க்ளூஷன் எடுத்துட்டு போனோம்னா அது பாவல்பூர்ல தான் இருக்கணும். பஞ்சாப் அடித்தால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு புரியும். நீங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தாக்குதல் நடத்துறதுனாலயோ இல்ல நீங்க சிந்துல போய் தாக்குதல் நடத்துறதுனாலயோ ஒன்றும் ஆக போறது கிடையாது. அவங்க இந்தியா பதிலடி கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுதான் பண்றாங்க. இதுக்கு ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கு. 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26 மும்பை மேல நடத்தப்பட்ட தாக்குதல், 27ஆம் தேதி 28ஆம் தேதி தலையங்க செய்திகள் எடுத்து பாருங்க. அன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருந்தாங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருக்காங்க.
அந்த ஆதரவு இப்ப மிகப்பெரிய லெவல் அதிகரிச்சிருக்கு. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை பயன்படுத்தணும் இந்தியா. நாம எடுக்கக்கூடிய டார்கெட் அப்படின்றது பாவல்பூரை அதை விட கம்மியா அந்த டார்கெட் இருக்கக்கூடாது அப்படின்றது. இந்த ரெஸ்பான்ஸ இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தீர்க்கமா கொடுப்பாங்க. மிலிட்டரி ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, ராணுவம் என்ன பண்ண முடியும், கடற்படை என்ன பண்ண முடியும், விமானப்படை என்ன பண்ண முடியும்ன்ற அந்த கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸை முப்படை தளபதிகள் ஏற்கனவே பாதுகாப்பு கமிட்டியா இருக்கக்கூடிய கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டிக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல என்ன மாதிரியான தாக்குதல் அப்படின்றது நாம போக போகதான் தெரியும். பட் இதுல நீங்க நம்மளுடைய ஏவுகணைகளை பயன்படுத்தினா கூட நீங்க சர்ப்ரைஸ் ஆக வேண்டாம். இது சாதாரணமா விட போற ஒரு விஷயம் கிடையாது. கொல்லப்பட்டது அப்பாவி மக்கள். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 1000 பிரிவினைகள் நமக்குள்ள இருந்தாலும் அவங்க கொல்லப்பட்ட ஒருவரும் நம்முடைய மக்கள், அதை மறந்துடவே கூடாது. கொல்லப்பட்டவர்கள் நிராயுதபாணிகள். இது ஒரு கோழைத்தனமான கேவலமான மிருகத்தனமான செயல். இந்த செயலுக்கு உண்டான விலைய பாகிஸ்தானுடைய பஞ்சாப் கொடுக்காட்டி, நீங்க 100,000 போலீஸ் இல்ல, நீங்க இன்னொரு 1,00,000 ராணுவத்தை நிறுத்தி வச்சாலும் பிராக்டிக்கலா அந்த பகுதிகள்ல எல்லா இடத்துலயும் ஒரு மனித அரணை போட்டு பாதுகாக்க முடியாது. இந்த இடத்துல பணிபுரிஞ்சது அந்த டெரைன் என்னன்றதுக்காக நான் தெரிஞ்சதுக்காக உங்களுக்கு சொல்றேன். இதற்கான விலையை பாகிஸ்தான் கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய இடத்துல நிச்சயமா கொடுக்கணும். இரண்டாவது, ராஜாங்க ரீதியா இந்த ஒரு செயலை எடுத்து இதற்கான விசாரணையை தீவிரப்படுத்தி இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவிரவாத தலைவர்கள், குறிப்பா லஷ்கர்-இ தொய்பா சேர்ந்த அந்த தலைவர்கள்லாம் டவுசியர் ரெடி பண்ணி பாகிஸ்தானை மீண்டும் FATF சொல்லக்கூடிய பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸ் அதோடைய பிளாக் லிஸ்ட்ல கொண்டு போய் அந்த நாட்டை திவாலாக்கணும். 1960 இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அந்த ஒப்பந்தத்தை உடனடியா ரத்து செய்து அந்த நாட்டுக்கு போக வேண்டிய நீர், இந்த நாடு ஒரு இதற்கான விலையான மக்கள் கொடுத்தாகணும். அந்த மக்கள் நல்லவங்க, ஆட்சியாளர்கள் அது மாதிரி, ராணுவம் அது மாதிரி, இந்த கூட்டெல்லாம் இனிமே இங்க பேசக்கூடிய இதுவே கிடையாது. மதன் சார், இப்ப இன்னொரு கேள்வி. மதன் சார், இப்ப நீங்க இந்த புவி அடிப்படையா ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். கிரிக்கெட் நாம ஏன் விளையாடுறோம்? பாகிஸ்தானோட டீம் இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க, என்ன சொல்ல வரீங்க உலகத்துக்கு? 2 நாடுகளுக்குள்ள நட்பு நாடு, 2 நல்லா காமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம சில இடங்கள்ல தீர்க்கமான முடிவுகளை எடுத்தா ஐசோலேட் பண்ணணும்னு நினைச்சா ஐசோலேட் பண்ணணும். அதுல நடுவுல கிரிக்கெட் விளையாடலாம். நம்ம பாலிவுட் திரைப்படங்கள்ல பாகிஸ்தான் நடிகர்கள் இது பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு அங்க நடக்கிறது நாளைக்கு நம்ம நாட்டுடைய உள்பகுதிகளை நகரங்கள்ல நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் நம்ம நேரம் ஆகும். மதன் சார், இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் புவிசார் அரசியலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற புவிசார் அரசியல் நீங்கள் இந்தியா சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பாகிஸ்தானில் ஒரு பொருளாதார நெருக்கடி, பெரும் குழப்பம் உள்நாட்டுக்குள்ளே. இப்போ பக்கத்தில் பங்களாதேஷில் அதே ஒரு பிரச்சனை இருக்குது. இலங்கையிலையும் ஒரு நிலையற்ற நிலை, பொருளாதாரத்தில் ஒரு வலுவில்லாத நிலை இருக்கிறது. இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் ஒரு ஒரு ஸ்திரமான நிலை இருக்கக்கூடாது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படணும். காஷ்மீருக்குள்ளே ஐக்கிய அரபு எமிரேட்டு, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள்லாம் நிறைய முதலீடுகளை செய்கிறதுக்கு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. இப்போ இந்த முதலீட்டு பணிகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, உள்கட்டமைப்பு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்காங்க, அமைதி மெல்ல மெல்ல திரும்பிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அமைதியாலாம் இல்லை, வெளிநாடுகள் முதலீடுகளை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கோ, இல்லை வெளிநாட்டு தலைவர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறாரு, இந்திய தலைவர் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு, அப்போ சர்வதேச சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அமைதி இல்லை அப்படின்னு உணர்த்துறதுக்காக திட்டமிட்டு பண்ணியிருக்காங்களா? இல்ல, நிச்சயமா காஷ்மீர்ல அமைதி திரும்பல. இப்ப 3 முக்கியமான நிகழ்வு எடுத்துங்க. போன வருடம் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் டூரிஸ்ட் அங்க போனாங்க. போன முறை நடந்த எலெக்ஷன்ல இருக்கிறதுலேயே அதிகமான வாக்குப்பதிவு அப்படின்றது, வாக்கு சதவீதம் சென்னையை விட அதிகமான வாக்குப்பதிவு, 60% அதிகமான வாக்குப்பதிவு நடந்தது நம்ம பார்த்தோம். நம்ம ஃபெலோ பேனலிஸ்ட் சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய ரயில் கட்டமைப்பா இருக்கட்டும், ரோடு கட்டமைப்பா இருக்கட்டும், ஒரு காலகட்டங்கள்ல ஜம்முல இருந்து நான் காஷ்மீர் வந்து ஒரு பகுதிக்கு போறதுக்கு 14 மணி நேரம் சாலை மார்க்கமா இருக்கும். இன்னைக்கு 6 to 7 மணி நேரத்துல நம்மளால போக முடியுது. நீங்க சென்னையில ஃபார்முலா ரேஸ் நடந்ததான் பாத்தீங்க. அதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல அந்த ரேஸ் நம்ம நடத்தி காமிச்சோம். சோ இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் நீங்க நல்லா கவனிங்க, போய் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு. அது என்ன மீனிங்னா, நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம போறோம் அப்படின்ற போது அதெல்லாம் இல்ல, எங்களால இப்போ நினைச்சா தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்றதா அங்க அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ். 2வது, ஊடகங்களுக்கு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், அந்த தீவிரவாத இயக்கத்தின் பேரு லஷ்கர்-இ தொய்பா. அவங்க மாற்றி இப்ப வச்சிட்டு இருக்கக்கூடிய பேரு TRF. அந்த TRFன்ற பேரை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இதுக்கு குளோபல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒரு அமைப்பை, தீவிரவாத அமைப்பை நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு போய் உலகத்துல சேர்க்கிறாங்க அப்படின்ற போது த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்றது ஏதோ ஒரு லெப்டிஸ்ட் சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு போராளி அமைப்பு மாதிரி தெரியும்.
இது உண்மையா அது கிடையாது. இது பாகிஸ்தானை மையப்படுத்தி இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பு. அந்த தீவிரவாத அமைப்பின் பெயர் லஷ்கர் இ தொய்பா. சோ நம்மளுடைய காலிபிரேஷன் அப்படின்றது இந்த இடத்துல எந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை பயன்படுத்தி இப்போ எல்லாருமே கொதிப்பா வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, சோசியல் மீடியால மெசேஜ் போடுறதை பார்க்க முடியாது. என்னுடைய அன்பான வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள் உங்க எல்லாருக்குமே, ஜனம் டிவி நேயர்களுக்கு, பதட்டம் அடையாதீங்க. வாட்ஸ்அப்ல வர எல்லாத்தையும் நம்பாதீங்க, சோசியல் மீடியாவை நம்பாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இது இந்து முஸ்லீம் பிரச்சனையா மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய டிசைன் இருக்கு, இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அமைதி காக்க வேண்டும். அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை கடுமையா எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுத்த பிறகு நிச்சயமா நம்மளுடைய செக்யூரிட்டி மிஷனரின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறை, ராணுவம், யாராக இருந்தாலும், நானே ராணுவத்தில் இருந்ததாலதான் சொல்றேன், உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும். ஐபியோட அதிகாரிகள் 8 பேர் போய் அவங்க தங்குறாங்க, அந்த இடத்துல அவங்களுக்கே அந்த உளவு தகவல் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம பெரிய லெவல்ல இங்க ஒரு செட்பேக் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது நம்ம எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. சோ இதெல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாதான் ஒரு நாடா நம்ம ஒரு இடத்துல ஒரே குரல்ல ஒழிச்சாதான் நம்ம இது பண்ண முடியுமே தவிர, இப்ப இஸ்ரேல் மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுக்கணும்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு இருக்கு. இஸ்ரேலுக்கு எத்தனை கோடி ஆயுதங்கள் வேணாலும் கொடுக்கறதுக்கு அமெரிக்கா இருக்கு. நம்மளுடைய யுத்தத்தை நம்ம தான் செய்யணும். நம்மளுடைய யுத்தத்தை நம்ம நாட்டு மக்கள், நம்மளோட வீரர்கள் தான் செய்யணும். நம்ம மக்கள் தான் அதுல பங்கேற்பாங்க. சோ நம்மளோட சூழ்நிலை அப்படின்றது வேற. மக்கள் கொஞ்சம் பொறுமையா அமைதியாக்கணும். பட் நிச்சயமா இதற்கு கொடுக்க போற பதிலடி அடுத்த 10 வருடங்களுக்கு பாகிஸ்தான் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். என்னோட அன்பான வேண்டுகோள் அது மட்டும்தான்.